நிமிஷத்தில் ஆகினோன்னா அந்த கிளுங்குவேன். கிளுங்கினோன்னா இதை ஊற்றி போட்டுரும். இப்போ என்னட்ட இதில் ஒரு 10க்கு மேலே ஒரு 15 வருமானு நினைக்கிறேன். ஒன்று வாணும் ஒரு வீட்டுக்கு. புல்லுன்னு சொல்கிறது ஆடுகளுக்கு வந்து நல்லா நீட்டாக வளர்ந்த அப்புறம் வந்து ஒரு உணவாக வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதை நீங்கள் 4 கீறி போட்டு மற்றவை என்ன செய்யணும் எனக்கு தெரியும். முழுசா நல்ல நில பொரிக்கும். அடுப்பு வந்து நல்லபடியாக புகைச்சு கொண்டிருக்குது. அடுப்பு வந்து எரிச்சு கொண்டிருக்கிறேன். பிரச்சனை இல்லை. அப்ப இதுதான் தாயம் உண்டு. ஆள் வச்சு கொண்டிரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கள்ட குசினிக்கு தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம்னா எங்கள்ட தோட்டங்களை பற்றி தான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்கள்ட தோட்டங்களை பற்றி என்று முழுமையாக தோட்டத்தை காட்டி அப்படியெல்லாம் இல்லை. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலருக்கும் பிரயோசனப்படக்கூடிய ஒரு கத்தரிக்காய் வந்து எங்கள்ட விட்டு நிற்கிது. அந்த கத்தரிக்காயை ஏற்கனவே உங்களோட வந்து பகிர்ந்துருப்பேன். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அந்த கத்தரிக்காயில வந்து விதை எடுக்க போறோம். அதைத்தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இங்க குசினிக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து சமைக்க போறோம். அது என்ன சமைக்க போறோம்னு சொல்லின்னு வந்து காணொலிக்குள்ள வந்து போயிட்டு பார்ப்போம். காணொலியை தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையுமே வந்து கொடுத்துக்கொள்ளுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும். கண்டு பாருங்க இந்த நிலையில வந்து இருக்குது. இதுல இந்த சுத்தவர வளர்ந்துருக்கிறது என்னன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சணல் புல்லுன்னு சொல்றது ஆடுகளுக்கு வந்து நல்லா நீட்டா வளர்ந்த அப்புறம் வந்து ஒரு உணவா வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்களும் இந்த மாதிரி சைட்டா வந்து விதைச்சு விட்டுருக்குது. இது வந்து கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டங்கள்ல அந்த சைட்டு வழியை வந்து இருக்கும். நாங்களும் அதே போல வந்து இங்க இந்த மிளகாய் கண்டுல வந்து அப்படியே சைட்டாவே வந்து நாங்கள் இதை போட்டு வச்சிருக்கிறோம். இந்த சணல் புல்ல இது மட்டும் இல்ல வாழை இலை சுத்தியுமே வந்து நாங்க அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். பாருங்க காட்டுறோம். நாங்க வளர்க்குற பூனையை பாருங்க. சரியான முள்ளு, சரியான முள்ளுன்ற மரத்தொடியை வைக்கிறீங்களோ? இது கணக்க காய்ச்சிட்டு தானே. இனிமே கொஞ்சம் வித தேவையல்லோ, இதை அப்படி பொறிக்கலாம். நல்ல கூர் கத்தியப்பா கடுங்கு ஒட்டுப்படா நம்ம பெரிய அதிகம் கொண்டு வந்துருக்கலாம். இதுல காய் இல்லையே, அது இருக்கு, அதுலேயும் இல்லை, அது இருக்கு, ஒன்று ஆயிருக்கு இருக்கு. காயில் எப்படிங்கிறோம்? ரைட். இந்த கத்தி அப்படி அது கொஞ்சம் விட்டு பார்ப்போம். என்ன இது ஒரு கிடா காட்டு அதை எடுத்து கொண்டாடா. அது ஒரு காய் கிடாக்கு நல்லா. வெயில் சுட்டரிக்குது. அப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ இந்த கத்தரி வந்து சுண்டங்கத்தரி மரத்தோடு ஏன் புரிய கொண்டாண்டா
இது எனக்கு போதிய அளவில் காய்ச்சி தந்துட்டுது. அப்போ நான் கடைசியாக என்ன செய்கிறேன்டா, இந்த மரத்துக்கும் பழம் போடுறது, விதைக்கிறதுக்கு பேந்து போடுறதுக்கு ரெண்டாவதுக்காண்டி இதை இப்போ இப்படியே வட்டி கொடுங்க. இதை தூசு வந்து பட்டுடுது பட்டு. ஆனால் இது நீங்கள் சுண்டங்கத்திரி என்று சொல்லி தான் முதல்ல ஒரு இல்லை இல்லை கண்டங்கத்திரி நான் மாறி சொல்லி போடுவேன். கண்டங்கத்திரி இது நான் கதைக்கிறது சில இடத்துல மாறிச்சாரையும் கதைச்சி போடுவேன். இதுக்கு பேர் கண்டங்கத்திரியா கோயனைக்காங்க. நான் தனியாக கதைச்சி போட்டேன், மாறி கதைச்சி போடுவேன். அதான் இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்படியே கட்டி தூக்க போகிறோம். இது பழுத்த விதை கட்டி தூக்க என்ன செய்யும் சொல்லுவாப்பா? இல்லை காஞ்சி வரும் நான் சொல்லி பார்த்தேன். இப்போ இதெல்லாம் நான் இந்த காலத்துலேருந்து செய்து கொண்டு வரேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாது. சில பேர் கேட்டால் என்ன முடிச்சுக்கொண்டல நிற்கிறீங்களா கேட்டால் பார்க்குறதுலையோ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்காதுல்ல ஜனங்கள். அது நமக்கு தான் கூடாது. அப்போ இப்போ இதை அப்படியே நான் கட்டி தூக்க போகிறோம். நல்ல வெயில்ல கட்டி தூக்கினா செத்தலாக வரும். கீழையும் போடலாம், பிரச்சனை இல்லை. மண்ணில் போட்டாலும் காயும், அது சுட்டு அப்படியெல்லாம் பழுதாக போடும். மண்ணிலையும் போடலாம், போடுறவ நான் போடுறேன். நான் இப்போ இது என்ன செய்ய போகிறேன்டா, அப்படி நல்ல வெயில்ல கட்டி தூக்கி விட்டா இல்லை இதெல்லாம் பாடி நல்லா செத்தலா. இந்த பழங்கள் இருக்கല്ലോ செத்தலா வந்தால் நான் என்ன செய்வேன், யாரும் செய்ய விரும்பி இதுக்கெல்லாம் பெருசாக தண்ணி ஊற்ற தேவையில்லையான கஷ்டமண்டு இல்லை. இப்போ நாங்கள் இதை செத்தலாக்கி வச்சிருந்தமாக இருந்தால் இந்த விதை இருக்குமல்ல கிளுங்கும். அப்படியே ஒன்றொண்டா பிச்சு நாங்கள் இந்த வேலிக்கரை வழியாக குடியிருக்கிற விடண்டா சைட்டு வழியாக நடவுள்ள விட்டா முள்ளு வாழ் அப்படியே கொட்டி விட்டால் தண்டை வாடில் முளைஞ்சி நாளாந்தம் கறி. உண்மையான நாளாந்தம் கறி உடம்புக்கு நல்லது, வருத்தங்களுக்கு நல்லது, புரியாக கிடைக்கும். தண்ணி கிடைக்க வேணும், பசலா போடணுமெண்டெல்லாம் இல்லை. இதை சும்மா அப்படியே கொட்டி விடுறது தான். செத்தலாக கிளுங்கும். இதை செத்தில் ஆகினோன்னா வேறு கிளுங்குவேன். கிளுங்கினோன்னா இதை உறுத்தி கொட்டுறோம். இப்போ என்னட்ட இதில் ஒரு 10க்கு மேலே ஒரு 15 வருமானு நினைக்கிறேன். ஒன்று காணும் ஒரு வீட்டுக்கு கொண்டு காணும். சுத்த வர கவனமாக இப்படி கொட்டி விட்டால் முளைக்கும். இது நீங்கள் பார்க்குறீர்கள் தானே, யாரும் தெரிஞ்ச ஆக்கள் யாரும் தேவை வேண்டாம். உண்மையாக வாங்க நான் தாரணேன். ஏன்டா இதுவெல்லாம் நீங்கள் செய்ய வேணும், செய்து பிள்ளைகளை கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இதை நீங்கள் 4 கீறி போட்டு மற்றவை என்ன செய்யணும் எனக்கு தெரியும். முழுசா நல்ல நிலை பொரியும். சின்ன பிள்ளை கொடுங்க, சுவியா சாப்பிடுவேன், உடம்புக்கு ஆரோக்கியம். வாங்க கொஞ்சம் நான் செத்தலாக்கி வைக்கிறேன், தேவையாண்டா கேளுங்க, ஃபோன் பண்ணியும் கேட்கலாம், நான் தருவேன். இது நல்ல சாமான். இது நான் உண்டைக்கிறேன். பேருகளை மாறி சொல்கிறபடியாக உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். இதுக்கு பேர் சுண்டங்கத்தரி இல்லை வட்டுக்கத்தரி. என்ன கத்தரி? நீங்களே கண்டங்கத்தரி. நான் எழுதி போட்டு தான் நான் உங்களோட வைக்கணும். ஒரு பொருள் பேருகளும் தெரியும், ஆனால் மறந்து போகணும். இப்போ வட்டுக்கத்தரி ஓஞ்சிட்டார், அவரெல்லாம் இப்படி பழங்கள் நிறைய விட்டுருப்பார். அங்கே அதை மட்டும் கொண்டு வந்து வட்டி நான் காட்டுறேன். தேவையில்லை இதை வட்டுக்கத்தரி காணி வழியாக கிடக்கும், பிடுங்கலாம், விதைக்கு மடுக்கலாம். இதுக்கு கஷ்டம். இதுக்கு காணி வழியில் சில முளைக்காது. நாங்கள் எங்கேனாலும் இருந்து கொண்டு வந்து அங்கே வளவுகளுக்கு போடுவோம். இதனால் தோட்டத்துக்கு இருந்து கொண்டு வந்து போனால் 5-6 மரம் தான் தப்பினது. நல்ல உண்மையாக எங்கள்கிட்ட சமைக்கிறதுக்கு ஒரு மரக்கறி கொண்ட வசதி இல்லைன்னா இதை 4-5 சாப்பிடுங்க காணும். சரி, அப்போ நாங்கள் இதுன்ற கதை முடிஞ்சது. மிச்சத்தை அப்படியே பார்ப்போம். பாருங்க என்ன சரியானே இல்லாண்டைக்கு நாதி கொண்டு போய். சரி, அப்போ எல்லாம் தோட்ட வேலையெல்லாம் முடிஞ்சதோ? காலமே உழம்பி சொல்ல போனால் அவ்வளோ வேலை. தோட்ட வண்டியில் எல்லா வேலையும் தான். எல்லா வேலையும் செய்து கடைசியான்னு சொல்லக்கூடாது. சில கதைகள் வாயில் வந்துடுறது. கடைசி கண்ட எதுவும் இல்லைத்தானே. கடைசி கண்டா அது கடைசி அது அதான் கடைசி. அது மட்டும் கடைசி கண்டு இல்லை, எல்லா நாளும் எல்லாம் தான். அப்போ நிறைய உடுப்போல் எல்லாம் துவைச்சு எல்லாம் செய்து கத்திரிக்காய் பொரிச்சு புட்டு துண்டு. நாளை கத்திரிக்காய் துண்டு வச்சுக்கிட்டு இருந்தது யார் பொரிச்சது? அது ரித்திக்கு வந்து பொரிச்சது. பசிக்குதுன்னு கேட்டவர். அப்போ நான் பழம் புட்டு கிடந்தேன். அப்போ அதை போனாக்க கூட ராத்திரி அவிச்சா கூடி போச்சு. அதை அப்படியே அள்ளி அவிச்சு வச்சுட்டு வந்தேன்னா நான் பொரிச்சு சாப்பிடுங்க கொண்டு. அப்படி இஞ்சியெல்லாம் செய்து தண்ணியெல்லாம் ஊற்றி போட்டு போய் பார்க்குறேன். எனக்குமே கிடக்கு மாட்டா, நான் புட்டு கிடாக்கு ஒரு 4 துண்டு கத்திரிக்காய் துண்டு கிடாக்கு. சும்மா என்ன செய்யறது? வாழைப்பழம் மண்டையில இல்லையா, போகாக்கள் இல்லையா, ஜாமினி சொல்லி போடுறது. நேற்று பழங்கறி இருந்தது, அதை வந்து அப்பாவுக்கு சுட வச்சு கொடுத்தாச்சு. அப்ப அவ கத்திரிக்காய் பொரிக்கிறதானே சேர்த்து பொரிப்பான்னு தான் நான் நினைச்சேன். நான் விட்டுட்டான். அப்ப 4 துண்டு தான், சின்ன துண்டு 4 கிடாக்கு. ஏதோ சாப்பிட்டாச்சு தானே. அப்ப அதோட சும்மா பிடிச்சி தின்ன வண்டியான்.
நல்லா கிடந்தா நல்லா கரகம் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் இல்லை. நல்ல வட்டை பொட்டு நிலா மாதிரி இருந்தது வளைஞ்சு வந்துட்டு அது வெஜ்ஜு. அதில் பொட்டு போடணும்ண்ணா, பொட்டு போட்டால் நல்லது. எல்லாரும் போடுங்க, பொட்டு போடணும் கட்டாயம். சில பேருக்கு பொட்டு போட வழிய மண்டு போட வழியட்டுமே வேறு வழியுந்தா. ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம் இல்லை, இளமாக்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம் தானே. ஆரண்டாலும் அந்த குங்குமம் எங்களால் மற்றதொன்றும் வேண்டலா இல்லை. இப்போ நாங்கள் ஆடம்பரமாக அதை இதுன்னு சொல்லி வேண்டி கட்டி செய்யலாது, அழகுபடுத்தலாது. எங்களுக்கு கண்டு உரியது இந்த பொட்டு. அதையாவது பண்ணி போடலாமே, அப்படித்தான் நான் நினைக்கிறது. அது மற்ற அந்த விஷயம்னா தெரியாது, ஏதோ போடுவோம் போடுறான், அவ்வளோதான் தெரியும். அந்த குங்குமம் வச்சது முகத்துக்கு குங்குமம் மட்டும்தான் வச்சிருக்கிறீங்க. முகம் பார்த்தீங்களா ஒரு நிறைவா கிடக்கு, ஆனால் அந்த வலிஞ்சதான் பிழைச்சு போட்டு. உனக்கு என்ன சொல்ல பாப்பா உண்மையா இதுக்குள்ள ஏற்கனவே வைக்க இல்லையாண்டு இல்லை. இப்போ இருக்கா அங்கே இருக்கா போட்டு வந்தான், நிறுவப்பட்டி வச்சு நான் காந்தி கொண்டு போட்டு நிறுவப்பட்டியை. அது என்னல ஒரு குணம் உண்டு, இந்த குப்பியோட அந்த சொப்பின் பேக்கில் அங்கே பார்த்துக்கிட்டு கொளுத்தினா அதிலே வச்சுட்டு வந்துடுவேன். இஞ்ச கிடா கண்ணாச்சு கொண்டு வரைஞ்ச வாக்கு நிறுவப்பட்டியே காணிடுறேன். அப்போ வந்து போனது நடக்கிறது. உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும், நீங்களும் முந்தி வழியில் என்று வழுக்கிறதில்ல தானே. முந்தி நாங்கள் ஒரு ஹாஸ்டல் படிக்கிற காலத்துல நீங்க ஒரு நிகழ்வுகளுக்கும் பெருசாண்டு போற இல்லை தானே. இப்பவும் போற இல்லை, முந்தியும் போற இல்லை. அப்ப எதேச்சியா ஒரு நிகழ்வுக்கு நீங்களும் உங்களோட அக்காவும் போட்டீங்க, ஒரு அக்காவும் வந்து போட்டீங்க. அப்ப உடனே எங்களோட ஒரு அண்ணாதான் உங்கள்ட சகோதரத்தின் ஒரு பிள்ளைதான் வந்து சொல்லிச்சது, பேரடி அந்த இதுக்குள்ள வந்து அம்மாவும் லங்காண்டி மட்டும்தான் பார்க்க வசீகரமா இருக்கணும். இதுகளுக்கு வழிபட்ட வழியை வழுக்கிட தெரியா, தங்களை பற்றி தாங்களே பிள்ளைய அணைச்சு கொண்டிருக்கிறாண்டு எனக்கு கிட்ட சொல்ல. நான் எனக்கு கிட்ட நீ ஏன் சொல்ற லக்கேண்டி கிட்ட சொல்லு. அப்ப பாத்தீங்க அந்த அன்போட பாக்க அது வடிவாத்தான் இருக்கும். அந்த சொன்னா அப்படின்னு இருக்கല്ലോ, அவனுக்கு ஏதோ விருப்பமாக்கும். உங்களுக்கு 2 பேரையும் தான் அதுக்குள்ள இதா தெரிஞ்சு தன்னை தாயண்ட வழி அப்படியெல்லாம் இருந்தது. அது போறது வர்றதெல்லாம் எங்கிட்ட விருப்பம் இல்லை. அப்போ அது இப்படி விருப்பப்பட்டிருக்கு, அக்கம் பார்க்க வடிவா கிடக்கண்டு. சரி ஒரு என்ன. அப்போ சரி, இதில் வந்து இருக்கிறீங்க, பின்னால் ஒரு திருவள்ளையம் இருக்குது, என்ன சமைக்க போறீங்களோ? அந்த வருஷம் பார்த்தியே சொன்னா உண்மையாக நல்ல திருவள்ளையாக கொண்டு வந்து வச்சு நான் தெரியுமா விஷயம். கொண்டு வந்து வச்சு சமைச்சுக்கு வச்சு போட்டு விட்டுட்டு போட்டேன். குடிய வந்து பார்க்குறேன், திருவள்ளையாக காண இல்லை. இங்கே இருக்கு திருவள்ளையை காணல. கேட்டா தான் உனக்கு இதெல்லாம் தெரியாது. எங்க திருவள்ளையை காணல, ஒரு உருவம் மட்டும் கிடக்கண்டு பார்த்தா அந்த பல்ல மாட்டை திருவேலை இந்த பல்ல மாட்டை விட்டு ஃபுல்லா கரையான் சூழ்ந்து மண் ஏற்றி வச்சிருக்கு. உண்மை வந்துடுது. தூக்கி காட்டினா தெரியும், கரையான் அடிச்ச ஒரு அடையாளம் ஒன்று தெரியுது. நீ கிட்ட கொண்டே காட்டினா தெரியும். தூக்கி காட்டு நிக்கிறாங்க. அந்த இதுல வந்து பாருங்க, அந்த வித்தியாசம் தெரியுது இல்ல. இது வந்து புது இதுதான், அந்த புது திருவேலை தான். பாருங்க அந்த அரிச்ச வித்தியாசம் தெரியுது. ஆனா பாவம் திருவேலை பல்லுல வரையில நான் அது இரும்பண்டு தரக்கு ஆபத்தா மிருமிலி இருந்தாண்டு அது வரையில. அப்ப திருவேலையா இது என்ன இது உருவம் தானே கிடக்கு. திருவேலை ஏற்கனவே கொஞ்சம் ஊத்தி அப்படித்தான் கிடந்தது. ஏன்னாடா கனகாலம் வேண்டி. கனகாலமா புதுசாண்டு போனான்னு சொல்றேன். இது இப்ப கரையான் பிள்ளையாரும் தின்னுட்டு ஊத்தியெல்லாம் தந்துட்டு புதுசு மாதிரி போட்டு கிடக்கு. நீங்க புதுசு வாங்கினது வீட்டை இருக்கு, அது பண்ணாங்க அங்க இருக்குதா. இது வேண்டினதான் இது நாங்க மாத்திக்கொண்டு ஒரு புதுசொண்டு வேண்டி கொண்டு வந்த நாங்க நானும் ஜாமியக்கா வந்தா. இது பல்லு தெரிஞ்சு போச்சு. கொண்டுவோம் மரக்கரைக்கு பாவிப்போம், நெடுக்க கொண்டத்தானே பாவிக்கிறோம். கழுவி பாவிச்சோன்னா ஒரு மாதிரி கிடக்குன்னு சொல்லி போட்டு ஏதோ கந்த சட்டிக்கு போலாடாக்கு தீர்த்தம். நீங்க தீர்த்தமோ இதோ என்ன என்ன விரதம் இந்த முறை தீர்த்தம் இல்ல 2 வருஷமா தீர்த்தம் பிடிச்சு கொண்டு வரேன். அப்ப பாரணை சபை போனோம். அப்ப 2 வருஷம் வந்துட்டு வர வேண்டியா. அந்த கந்த சட்டி விரதம்ட்டா கொஞ்சம் தூய்மையானது, அப்படியும் இப்படி திருவுறது தானே. அப்போ கழுவினாலும் சரி நான் போனேன். நான் அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு அப்போ அங்கே கிடக்கையில் 2 சொல்லி போட்டு இதை எஞ்சதை கொண்டு வந்து பார்த்தா மேஞ்சி வச்சிருக்கணும். ஏற்றி ஃபுல்லாக ஏற்றி போட்டு காயாக சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். நீங்கள் ஒரு வகை சொல்லியிருக்கலாம், எனக்கு நான் வந்து எடுத்துருப்பேன் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம். காட்டுட்டோம் கரையான கிடக்கிற விஷயங்கள். ஒரு மரத்தை வச்சுப்பார், கீழே போட்டுப்பார். அப்படியான பூமி தான் எங்கட பூமி கரையான். கரையான் சில இடங்கள்ல இல்லையா மிஞ்ச கரையான். ஆனால் கோழி வளர்க்கலாம். கோழி வளர்த்தானே நல்லா கோழிக்கு நல்ல சாப்பாடு. அப்போ இப்போ நான் ஏன் வந்திருக்கிறேன் என்னத்துக்கு என்ன நான் கதைச்சு கொண்டு போகலான்டா. இதெல்லாம் இருக்கா காட்டு பார்ப்போம். இதை பாருங்க, இதுதான் எங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறேன்.
ஆனால் அதுக்கு ஒரு சாமான் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு சாமான் போட்டு நாங்கள் விளையாட கண்ணா இந்த சோளம் இந்த பாத்தியாண்டா சின்ன சோளம் சின்ன சோளம் சின்ன சரியோ. இது இப்போ புதுசாக வந்தது தெரியாது. நாங்கள் வந்து வைக்க கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் இப்படி சதுர மாதிரியான சோளம் அதுகள் கொண்டு தான் விதைக்கிறது. விதைச்சி விட்டால் பார்க்க வடிவாக இருக்கும். பொத்திகள் எல்லாம் இப்படி வரும். அப்போ அது இந்த அறுவடை வந்து மாசி பங்குனிக்காக நாங்கள் செய்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறது. அப்போ சித்திரையங்காண்டி ஒரு கோயில், மாசியில் கோயில், இப்போ முத்துதேன்னு காவல் இருப்போம். இது இங்கே இருக்க எங்காண்டி அங்கே கால்ட்டி கொழிச்சிக்கிட்டே இருக்க அங்கே இருக்க இது பயிர் செய்தனா. அப்போ சோளம் வச்சு நீங்களோ? ஐயோ சோளமோ அப்படி எப்படி வரும். அதுகளுக்கு காலையெல்லாம் பொத்தியாக வரும். அப்போ கோயில் திருவிழாக்களுக்கு தின்ன மாட்டேனமல்லோ வாகுறி கொண்டிருக்கணும். முத்த போதும் ஒரு பருவத்தில் ஆகிறல்லோ. அப்போ திருவிழா முடிக்கிறாண்டைக்கு ஒரு பானையிலே ஆகி விடும். தீர்த்தம் எல்லாம் முடிஞ்ச இடத்துல இருக்கல்லோ புட்டிங்கெல்லாம் பானையில் அவிச்சு போட்டு நீங்கள் நானடிகளெல்லாம் சாப்பிட்றது. ஆனால் இதை நான் இப்போ வைக்க முளைக்குது இல்லை. என்ன காரணம்? அப்பா அவங்க கேட்டது சோளம் தேட நீங்கள் எங்கேயோ கொண்டு வச்சிட்டீங்களா? அப்போ தேட கேட்டுச்சுன்னு விதைக்க போறியோவா? நான் சொன்னேன் வரத்து சாப்பிட போறேன். உன்ன கேட்டது அப்பா பாவம் தெரியாம கேட்டு போட்டு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா அந்த சோளம் இப்ப அழிஞ்சு போச்சோ. நானும் விட்ட சொல்லி விடுறேன். அந்த சோளத்தை அவ்வளவா கொண்டு தாரதான். அங்க இந்த ஒரு சோளம் தானே இருக்குது. இதுதான் இருக்கும். இது சின்ன சோளம். இது சின்ன இங்கே நாங்கள் விதைக்க அது மொத்தம். இதை நான் நட்டு விட்டா முளைக்குது. பாவக்காய் சொல்லக்கூடாது, பாவம் அது நல்லது, முளைக்குது. ஆனால் பெருசாக வருகுது இல்லை. இடையில ஒரு கருகள் தன்மை மாதிரி வருது. அப்போ என்ன செய்கிறேன் நான் அந்த சோளம் இல்லை புலாங்கடாக்கு அது பொத்தி நல்லா மொத்த பொத்தியாக வரும். நல்லா அடுக்கடுக்காக காய்களெல்லாம் கிடக்கும். இந்த விதைகளெல்லாம் கிடக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ நான் 100 கிராம் வேண்டினேன். இந்த சோளம் 100 கிராம். எத்தனை கிலோ வேண்டினி? 1/4 கிலோ வேண்டி 2 தரம் பொரிச்சு சாப்பிட்டாச்சு. 3-4 தரம் பொரிச்சு 2 தரம். 2 தரம். நான் ஒரு காப்பை பொரிச்சுட்டு தூக்கி கொடுத்தேனா? நீங்க ஒரு காப்பை பொரிச்சனியோ? நான் 2 தரம் பொரிச்சேன். அப்போ 3 தரம் முடிஞ்சு. இப்போ 4வது தரம். இது என்ன ஞாபகம் உண்டா எனக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் தாரகா ஒரு வீடியோ போட போகிறோம், சமையல் வீடியோ என்ற ஒரு ஏற்பாடு வருகுது. அப்போ தாரகாவுக்கு அதில் எல்லா விதத்துலேயும் நல்ல மாதிரி சப்போர்ட்டு கிடைக்குது. முதல் தாரகாவுக்கு சப்போர்ட் அதில் இல்லை. ஒழிச்சு மறைச்சி செய்த மாதிரி தான் சும்மா செய்கிற எந்த சப்போர்ட்டு நான் மட்டும்தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணது. அப்போ முகம் காட்டாமல் செய்யும். முகம் காட்டாமலுக்கு சும்மா கதைகளை அப்படித்தானே. அப்போ எனக்கும் காட்டும், கதைக்கு நல்ல குரலாக இருக்கும், பூவல் இதுகள் சும்மா போடும் கொள்ளும் அப்படி. அப்போ இங்கே தான் இருக்கு விஷயம். இந்த கதையை சொல்லி ஆக வேணும். என்ன விஷயம்னு சொன்னால் இப்படியே போட்டு கொண்டு வந்தால் பார்க்குற ஆக்கள் எல்லாம் கூட ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ இது அப்பாவுக்கு ஒளிக்காட்டையில் அது யூடியூப் செய்து மற்றவை கிட்ட சொல்லி எல்லாம் பயமாக இல்லை கிடாக்கு. வரவேற்பு இருக்குதோ தெரியாது குடும்பத்தில். எனக்கு விருப்பம், எனக்கு நம்பிக்கையும். அப்போ எனக்கு விருப்பம். எனக்கும் தாரகாக்க மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அப்போ இந்த காணி எல்லாம் ஒரு 10 சடி தாரகா தனியாக வர பயம் என்னையும் கூட்டி கொண்டு வந்து கதைச்சு எடுத்து தானே செய்து விடும். இப்படி விட்டு கொண்டு கேட்க இந்த விஷயம் வெளியில் வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு எங்கள்கிட்ட சொந்தக்காரர் அவன் பாக்கினம் போல் அடாக்கு ஒரு சின்ன தம்பி, ஒரு 10 வயசு 12 வயசு தம்பி மிதிசாவை கேட்குறாராம். தாரகாக்கா வீடியோ செய்கிறாவோ. அப்போ தெரியாது இல்லையாண்டு. என்ன நீங்கள் தெரியான்னு சொல்கிறீர்கள்? அவள் ஏன் முகத்தை காட்டி செய்யலை? அவன் வடிவில்லையோ இல்லாட்டி முகம் கூடாதோண்டெல்லாம் அவர் அப்படி இப்படி கூடாமல் கேட்கல. அவர் கேட்குறாராம் முகத்தை காட்டி செய்யலாம். அவர் சொன்னோன்னா மிதிசா வந்து எனக்கு சொல்ல, நான் சொல்கிறேன் அது உண்மைதான். முகம் காட்டி செய்ய போகிறோம், செய்தால் என்ன ஒரு பயம் வராது. நான் சரி. அப்போ தாரகாவுக்கு எத்தனையோ விதத்தில் நான் இதுகள் சொல்கிறேன், கட்டுப்பாடு போடுறேன். கட்டுப்பாடுண்டு இந்த விஷயங்கள் இப்படி வரைக்க எங்களுக்கு இந்த வீடியோ போட்டு வரைக்க அதில் ஒளியில் நீங்கள் தெரியக்க பல பிரச்சனைகள் வரும். இப்போ இதுகள் எல்லாம் வரும், ஃபோன் கோல்கள் அப்படி வரும், 4 பேர் கதைக்க வேண்டி வரும். அது எல்லாத்தையும் முன்னால் தாண்டி இப்போ இருந்தது மாதிரி நீயா இருக்கேலுமோ? நான் இருப்பேன். சரி விட்டாச்சு. அப்போ காசு இல்லை. உண்மையை சொல்ல போனால் அந்த நேரம் படித்து கொண்டிருக்கு இந்த புள்ள. அந்த சாமான்கள் சண்டிகள் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்டால் வசதி குறைவு வேணும். படிப்பத்தான் நான் பார்த்தேன்.
அப்போ இப்படி நாங்கள் கதைச்சுட்டே கதைக்கிறோம். நாளைக்கு விட்டு வாழைக்குள்ளே ஒன்று வளர்க்குதாங்க. அப்போ நான் தாரகாக சொல்கிறேன், தாரகா ஒரு கதையும் வேண்டாம், பழுத்துட்டு இதை பட்டி கொண்டு அந்த கடையில் கொடுத்துட்டு நீ அடுப்பு வேண்டும், ஒரு சூட்டு அடுப்பு வேண்டும். நான் பாவிச்ச மிஷின் கிடாக்கு, அது மிஷினை கட்டி இது போட்டேன், மேல் மிஷினை சாண்டு கிடாக்கு. அது சரியில்லை, அது கொடுக்கல. அது மிஷின் யாரோ ஒரு பிள்ளை தனக்கு தேவையாம் மிஷின் இப்படி உஷா மிஷின் சாண்டு நட்ட கிடாக்கு. நான் அதில் போட்டுறோண்டாப்புல இப்போ நீ அது கிடாக்கு. பலகை அடிச்சேனா, பலகை அடுப்பிச்சு நாங்கள் பேர்ந்தது பலகை எல்லாம் உறிஞ்சு பேர்ந்த ஒரு புது பலகை அடிச்சு தான் நான் பாவிச்சேன். நான் புது மிஷின் பண்ணுறது நானே ஒன்றா பழசா. பின்ன சரி அதில் அந்த அடுப்பை வச்சுட்டு எரித்து முதலாக சமையல் வீடியோண்டா இந்த சோளம் அப்படிதானே. அந்த மெதட்டில் தான் நாங்கள் செய்தது. முதலாக தாரகாண்ட சமையல் வீடியோ முகங்காட்டி செய்தது இந்த சோளத்தை தான் பொரிச்சு. என்னவோ தெரியா அந்த அதுதான் கையில் இருந்தது. அது இது நடுக விரும்பி சாப்பிடுவினோம். அப்போக்கே இது இருந்தபடியா இதை பொரித்து வீடியோ விட்டது. நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதில் இருந்த ஆதரவு இன்றைக்கு ஏதோ உங்கள்கிட்ட தயவால் வாழ்கிறோம். வேறு என்ன, அவ்வளோதான். வீடியோவும் பார்க்குறீர்கள், கொள்றீர்கள், ஓடுது. 4 உறவுகள் வரையினோம், கதைக்கினோம். நேற்று மாதிரி உள்ள வீட்டை வந்தவா நல்லா அன்பாக கதைச்சு எனக்கு ஒரு பணம் கொஞ்சம் தந்துட்டு போகிறா. கவலை நவா கொஞ்சம் கொடுக்கலாம் போட்டது உண்மை. நான் உண்மையாவா அதுக்கு முதல்ல வந்து தச்சு சட்டை தைக்க வரைக்கும் தான் வந்தவா. யோசிச்சேன் நீங்கள் என்ன கொடுக்கணும். நான் கதைக்கல என்னோட சொன்னேன். நான் சொன்னேன் மீசாக தைக்க வந்த பிள்ளை எங்கள்கிட்ட வீடியோக்கள் பார்க்குறதான் வெளிநாட்டு பிள்ளையா ஏதாவது இதுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் செய்கிற சாப்பாடுகள் அந்த செய்ய கொடுக்குறோம் இல்லை செய்யலாம். இப்போ கொஞ்சம் வசதி குறைவாக கிடக்குன்னு நாங்கள் நெச்சு போட்டு விட்டனால உண்மை விட்டுட்டேன். வந்த இடத்துல கதைச்சது. நேற்று அந்த பிள்ளை என்ன தேடி விட்ட வந்துட்டு அம்மாவை பார்த்து நான் பார்ப்பேன். மீது சாட்டை தைக்க வரைக்கும் என்ன கேட்குறதா. ஒரு நாள் நான் மாட்டுப்பட்டுட்டேன். எனக்கு தெரியா வெளிநாட்டு பிள்ளை வந்துருக்குதுண்டு. அப்போ நான் இங்கே வந்துட்டு சில நேரத்தில் அவள்கிட்ட போகிறது அப்படி போய்க்க அந்த பிள்ளை அங்கே இருக்குது. பின்ன என்ன அன்பா கதைச்சி போட்டு நல்ல பிள்ளையாக கிட கதைச்சி போட்டு வாரங்களாம் பயணமா வந்தது. என்ன இங்கே வரையிலே கேட்டுக்கொண்டு இருந்ததா. எனக்கு ஆட்டோ கொண்டு வந்தது இந்த பிள்ளையான உண்மையாக தெரியாது. அந்த பிள்ளைனா நம்ம அந்த கதைச்சிருப்பேன். ஆக்கள் வாரது தானே தைக்கிறதுக்கு. அப்போ அப்படித்தான் நினச்சேன். நான் வீட்டை வந்து கதைச்சி போட்டு காசும் தந்துட்டு அன்பா போகுது. அப்போ இதெல்லாம் எங்கள்கிட்ட இந்த யூடியூப் மூலம் தான் எனக்கு இந்த உறவுகள் கிடச்சி நொந்து கொண்டு போய்க்க. உண்மையாக அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்கிறது, கடவுளை நினச்சி கொண்டு இருக்க அந்த கடவுளால் ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு கிடைக்க ஒரு சந்தோஷம். அது கடவுளுடைய புதுமை தான், அதை நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு இந்த பெருசாக ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதுதான். எங்கள்கிட்ட கை கால் கிடக்கு, நாங்கள் உழைச்சி சாப்பிடலாம் தானே. நாங்கள் உழைச்சி எங்கள்கிட்ட தேவையில்லை. அது அப்படி தான் இது வரைக்கும் செய்து வந்தேன் நான். இப்போவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். இப்போ கொஞ்சம் தெரியாது அப்படி. அப்போ இந்த நேரங்களில் அந்த இறைவன் வடிவத்தில் வந்து எனக்கு உதவி செய்யுதுகள் பிள்ளைகள். அது பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வேறு ஏன்னா நான் அந்த சோளத்தண்டைக்கு தாரகாண்ட அந்த யூடியூப் இது வாங்கினேன் இன்றைக்கு இல்லை. அப்போ அது நிறைய நாள் அது ஒரு ஞாபகமாக நான் இது இருக்கேன் வறுத்து சாப்பிட போகிறோம். ஞாபகம் ஆண்டில் அது நடுக்க வறுத்து நொண்டிருக்கிறேன். வீடியோவில் இருக்க எடுப்பேன் வந்துட்டு. அப்போ ஊருப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் உங்களோட கதைப்பேன். இந்த வடிவாக சோளத்தை நடிக்கிற ரொம்ப மூடு அதையும் காட்டு அதுவும் அதுன்னு இருக்குங்க. இப்போ இன்னும் தான் இப்போ போட்டு பறிக்க போகிறோம். உடனே கவனம் எடுத்து கொண்டு அங்கே எறும்பு ஓடிட்டார் சொன்னோன்னு ஓடனே ஓடுப்பா இன்னும் பறிக்க மாட்டேன். சரி அப்போ நான் இந்த அடுப்பை மூட்டுவோம். என்ன அடுப்பை மூட்டி போட்டு பார்ப்போம். சரி வேறு என்ன அடுப்பு மூட்டுவோம். அடுப்பு வந்து நல்லபடியாக புகைச்சு கொண்டிருக்குது. அதுக்குள்ள வந்து நாங்கள் எண்ணெயை வந்து விட்டுட்டோம். படி வரிக்கணுமே அடுப்பு வந்து எரிச்சு கொண்டு நிற்கிறேன்ற இப்போத்தைய கதை அடுப்பு வந்து பூச்சி கொண்டு அடுப்பு புகையுது. அடுப்பு இதுதான் எரியுது. அடுப்பு வந்து புகைஞ்சது. ஆனா இப்ப உனக்கு முசு பார்த்து கூடித்தான் போச்சு. இங்க வேறங்க அடுப்பு போச்சு கொண்டு ஒரே கொத்தி கித்தி போடும். போட்டு என்ன அடுப்பு எரிக்கலாம் வடிவா கொத்தி வாங்குறது என்ன வடிவா கொதிச்சாதான். இவ்வளவு சோளம் போடாதீங்க. அது சட்டி வந்து வெளியில தள்ளி போடும். அளவா போடணும்.
அப்படியே அதெல்லாம் போட்டால் காணும் சட்டி சின்ன நான் கிடக்கு போடலாம் போலான்னு இருக்கு. குடிப்போம் கொஞ்சம் எடுத்து வைப்போமா நாங்கள் சொப்பினுக்கு எடுப்போம். கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தூளுப்பு போட போகிறோம். ஆனால் கொஞ்சம் மஞ்சளும் போடலாம். மஞ்சள் வந்து நாங்கள் கொண்டு வரல பாருங்க தூளுப்பு உப்பு பொரிஞ்சு எனக்கு பிடிக்கும். நாங்கள் என்ன செய்யறேன்டா உப்பையும் மஞ்சளையும் போட்டு எண்ணெய்க்கு ஊற வச்சுட்டு அப்படியே போடணுமா? மஞ்சள் போட்டேன் நாங்கள் கொண்டு வரையில அப்படியே மஞ்சள் இல்லாடி மஞ்சள் போடும் போனேன். நீங்கள் கேட்க மஞ்சள் போடுங்க. நல்லா மஞ்சள் போட்டால் கொஞ்சம் படிவா இருக்கும். பட்டரில் பொரிச்சா இன்னும் நல்லா இருக்கும், பசுமா இருக்கும். சோளம் சின்ன சோளம் போட்டேன். இதுக்கு ஒரு குறியன்னா மஞ்சள் இல்லாதான் இருக்கும். இது சட்டை கொண்டு இது கொண்டுலாம் போக பெஞ்சிக்கா கிடக்கும். இன்றைக்கு வெள்ளையாக காய்ச்சி வெள்ளையா காய்ச்சிருக்கோ வெள்ளையாக செய்வோம். சமைக்கிறது தானே மூடி விடுவோம். அது எப்படி இருக்குது சத்தத்தை தாளம் போடுதான். அடுப்பு கொஞ்சம் நனைச்சி விடணுமே. எல்லாமே தான் திடீர்னு வந்து எடுக்கலாம். எல்லாடி கருகி போடும். அடுப்பமே திறந்து மூடி சுடுவது. பச்சை சோளம் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தீங்களா? ஒரு கொஞ்சம் தான் போட்டுனா என்ன இவ்வளவும் பொரிஞ்சு வந்துடுது. இப்போ நான் ஒரு அடுத்த கட்டமாண்டைக்கு இதை செய்கிறேன்னு சொன்னால் இதுக்கு மஞ்சள் போட்டு வடிவா பொடியை பிட்டிய சட்டியில் போட்டு பொரிச்சு போட்டு கட் பண்ணி விட்டா கட் பண்ணி கொடுத்தா நல்லையா என்ன இல்லையன்றிருக்கோ அந்த யோசிச்சு போட்டு தான் நான் இப்போ செய்ய வளர்க்கிட்டேன் நான். சரியோ எங்களோட சோளத்தை பாருங்க எப்படி இருக்கும். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஒன்றுங்களுக்கு அப்படி இருக்குண்ட. சோளம் வந்து ஒன்று சாப்பிட்டா காணாது, உப்பு காணாது. இப்போ காணாது. அதை நாங்கள் ஊற வச்சுட்டு தான் வழக்கமாக பொரிக்கிறது. ஊற வைக்கிறீங்க என்னண்டாங்க எண்ணெய்க்குள்ள மஞ்சளையும் உப்பையும் போட்டுட்டு சோளத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைப்போம். வச்சுட்டு பிறகு அடுப்பில் வைக்க தண்டவாட்டில் படித்து பொரிஞ்சு வரும். அது உப்பும் மடிவா ஊறும், மஞ்சளும் மடிவா ஊறும். உண்மையா என்ன பொய்க்கு அப்படின்னு நான் சொல்றேன். முழுச்சோளமா தான் கிடக்கு. யோசிப்பார் நாங்கள் ஊற வச்ச எண்ணெய் வைக்காடு என்ன சோளம் சட்டிக்கு நாங்கள் ஆட்டிக்கொண்டு கேட்க முழுசா தான் வருது. அதுக்கு புறாதான் படிக்குது. ஆனா இப்ப நீங்கள் உப்பு தன்றீங்க, உப்பு காணாதோ. நீங்க அன்னைக்கு பொரிச்சதுக்கும் உப்பு காணாது. எனக்கு உப்பு பிடிக்காது. கதையை கேட்டீங்களோ? கதையை கேட்டு பாருங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பிடிக்காதுன்னா உப்பு ஊறுனது நல்லா இருக்கும். சரி, இது இப்போ எத்தனை பேர் காணும்னு சொல்லி பாப்போம். எல்லாருக்கும் காணும். நான் எதுன்றோம் போட அவ்வளோ நல்லா நீங்க சாப்பிடுங்க மட்டுமே சாப்பிடுங்க. இன்னும் கூட பொரிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற தின்னும். பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்டா என்ன நடக்கும்டா சத்தம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுதான் நான் சாப்பிடல. நான் நிப்பாட்டி போட்டு சாப்பிடுவேன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாலும் பார்த்து சாப்பிடுங்க. சோளம் மலிவு மலிவான சாமான் சத்து சத்து மாதிரி கேக்கையும் இப்படி பொரிச்சு போட்டு மாவு கத்திரிச்சு பிள்ளைகளை கொடுக்கலாம். சத்து மாதிரி பிள்ளைகளோ இது தெரியும். என்ன எள்ளு போடலாம். எள்ளு போட்டாலே நீங்க மில்லில் விட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் 1/4 கிலோ எள்ளு போடணும். திரிவடாது. உனக்கு என்ன சமைக்கலாம்? சோளத்தோட முடிச்சு உண்மையா கரைச்சல் இல்லை என்ன?
வேறு என்ன நான் எனக்கு நேரம் போகுது. நான் சமைக்க போகிறேன். நான் ஒரு நாளும் தான் நான் சமைக்க போகிறேன். இப்போ அஷ்டம் அடிச்சிருக்கு சாமினிக்கு தெரியுமா உங்களுக்கு? பெரிய அஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் குழப்படியல்லோ. குழப்படின்னு சொல்ல நான் விருப்பம் மாறல. அது கொஞ்சம் தாயை கொஞ்சம் கண்டுது. கடுங்குழப்படி அப்போ எங்களோட பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் தாயம் உண்டு. ஆள் வச்சு கொண்டிருவாடுது. நான் சொல்லிப்பட்டு வந்தேன், பிள்ளை நான் இப்போதைக்கு வர மாட்டேன், நேரம் கிடக்கு, நீ அரிசியை போடுண்டு. நான் இரவைக்கு நான் நேற்றிரவு நானும் வந்து நான் சேர்ந்து செஞ்சேன். நாங்கள் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? என்ன நேற்றைக்கு இரவு இந்த கதையை ஒரு புட்டா வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து செய்தா. ஒரு புட்டும் ஒரு கறியும் அது சும்மா ஒரு கத்திரிக்காய் போட்டு காய்ச்சி போட்டு அது ஒரு கறிக்கு அது அது வாயுதத்து கிடந்தால பொறிச்சு திண்டு விட வேண்டிய நாளை கண்டு வைக்கிறேன். ஆக்கள் புல இப்ப கரையிடா கண்டா கரையோட சாப்பிடலாம் தானே. இப்போ அதை பொறிப்பான், அதை வச்சா நாளை கிடைக்கலாம் தானே. அப்ப நான் ஆகிலும் கட்டுப்பாடு சாப்பாடு இல்லை. இன்னும் ஒன்று சொல்லணும், இரவு நாங்கள் சோறு தான் சாப்பிட்டோம். நாங்கள் குத்தரிசி சோறு தானே. உண்மையாவோ? அந்த புட்டுக்கு பார்க்க குத்தரிசி யார் பார்க்கிறோம், யார் கொள்ளினோம், யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். அப்ப அது அந்த விஷயங்களை பேர்ந்து பார்ப்போம். நான் இப்போ கன பேருக்கு நான் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்கிறோன்னு சொல்லி நன்றி என்று சொல்லி உண்மையாக ஒருத்தரையும் கழட்டி விடக்கூடாது. நன்றி என்று சொல்கிறோம் நான் பிடிக்கிறதில்ல. அதில் சொல்கிறேன், இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்க உண்மையாக எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டுகள் எல்லாம் செய்து எங்களை ஒரு மனுஷராக்கி வச்சதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியதாக கிடாக்கு. ஒரு கதவி அடிச்சுட்டு வருது காற்று. சரி வேறு என்ன நீ அது இல்லை காற்று. நீ சோளத்தை கொண்டு போகல முடிச்சுட்டு வீடியோவை முடிக்கிறான் அப்படியே. அப்பா கதைக்க பேச தெரியாது, அகல கொண்டு வந்து வீடியோ ரெண்டு விட்டா என்னத்த கதைக்கிறேன் நான். நீ கேட்கிறேன் என்ன கதை இது? ஜனங்கள் கேக்கு, மக்கள் கேட்கணும் பாரு. மக்கள் கேட்கிறேன். சரி உண்மையா இல்லை, நான் வீடியோவுக்கு வரேன், வீடியோ சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவில் கதைக்கிறேன் கொள்றேன். அப்போ நல்ல இதாக போகுது கொள்ளுது, ஒரு இதாக எனக்கு ஒரு சந்தோஷமாக கிடக்கு. நான் வெளியூரான் தெரியாமல் இருந்த ஆளல்லோ, உண்மையாக வெளியூரான் தெரியாது. யாழ்ப்பாணத்தை தவிர யாழ்ப்பாணம் கொழம்புக்கு ஒருக்கா போனேன் தெரியுமோ? கொழம்புக்கும் ஒருக்கா போனேன். கொழம்புக்கு போய் அந்த ரூமுக்கு கொண்ட விட்டாங்க. இந்த முகம் கழுவுறண்டா கழுவு குளிக்கிறண்டா குளிச்சுட்டு வாண்டா. யார் குளிச்சவே உருப்பட்ட சனா சும்மா முகத்தை கழுவி போடுற அந்த அப்படியே திருப்பி கொண்டு போய் அந்த கழுவி நடத்துல ஒரு காரியம் கிடக்கு தனியாக கொண்டு தந்தாங்க. குடித்தது குடிச்சு போட்டு இப்போ இந்த நாங்கள் எங்கள் அளவெல்லாம் பார்த்து கொண்டு வந்து அவள் குழம்பு தெரியாது போய் ரயிலில் ஒரு நாங்கள் அது தெரியும். ரயிலில் ஒரு போனது வேறு எங்கே வன்னி சொல்லக்கூடாது சும்மா சுற்றி பார்த்து கொண்டு போய் கணக்கடன் தெரியும் போடாது இப்போ. கணக்கடன் தெரியும் போனான். நாளைக்கு சொல்கிறோம் எல்லாருக்கும் நான் இடத்துக்கு போனான்ட்டு. பிறகு சோளத்தை பார்க்க தின்னத்தான் வேணமாக கிடக்கு. ஆனால் இது மலிவான சாமான பிள்ளைகளுக்கு பண்ணி செய்து கொடுங்க. உண்மையாக குழந்தை பிள்ளைகளுக்கு பார்க்குறவனா 10 நாளே காணும். ஒரு குழா போட்டு பெரிய வேலையும் இல்லை, 2 சொல்லியா முடிச்சு அடுப்புக்க வச்சு விட அது வரைஞ்சிடும். அப்போ அது பெரிய வேலை இல்லை, குழந்தை பிள்ளைகளுக்கு உண்மையாக செய்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தா அதில் ஆசைப்படும் இல்லை. அப்போ நாங்கள் இப்படி தின்னக்கூடாது. இல்லை இதை தின்னலாம், வண்டி செய்து கொடுக்கலாம். இல்லை மணி வண்டி செய்து கொடுக்குறோம் சொல்லுவோம். அப்போ பெற்றால் வண்டி தாய்மார் வண்டி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் தின்னுங்கள் விரும்பி. அப்போ அதை செய்யலாம். வேறு என்ன உங்கள்கிட்ட முருகன் கோயில் கொடி வரையிட்டார். முருகன்ட்டு இருக்கா போகும் வெள்ளிக்கிழமை போகும். எனக்கு அழைப்பு விடுவார் தெரியுமா? அப்போ கஷ்டம். எனக்கு அழைப்பு வரும் உண்மையாக. பகடி என்ன நினைக்கிறியோ? நான் சொன்னா நம்ப மாட்டீர்கள். முருகன்டா கோவில் கொடியாறு இருக்குது. நான் விரதம் ஒரு நேரம் விரதம். அப்போ இந்த ஆக்களோட வேணாம் சின்ன நம்ம ஹாஸ்டலில் படிக்கிறோம், அந்த வீட்டில் நிற்கிறோம். நான் ஒரு புள்ள சாப்பாடு சமைச்சு கொடுக்குறவள் ஆக்களுக்கு, ஆஸ்பத்திரி டாக்டர்மாருக்கு எல்லாருக்கும் கொடுக்குறவள். அப்போ அவளுக்கு நான் சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறேன். நான் செய்யதெல்லாம் கொடுத்தா சாப்பாடு தருவாள், காசெல்லாம் தருவாள், இல்லைன்னு சொல்லக்கூடாது. முருகன்ட்ட கோயில் கொடியேற்றத்துக்கு நான் மீன் அழைய மாட்டேன், பிள்ளை ரச்சி அழைய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் விரதம் தான், அதுன்ற வேலை. அப்போ அவள் கொண்டு வந்து எல்லாம் தருவாள், வெட்டி கட்டி காய்ச்சி பாசல் எல்லாம் கட்டி எல்லாம் கொடுப்பேன். அப்போ அவளுக்கு இந்த முருகன் பக்தி எல்லாருக்கும் என்ன நான் வந்து சொல்கிறேன். நான் முருகன் இதை மச்சமாக அடைகிறது கொள்றேன்னு வைக்க சொல்கிறேன். நான் மரக்கறிகள் எல்லாம் காய்ச்சிறது, அங்கேயே வந்து மச்சம் தின்னாதாக்கள் இருப்பினா திரும்பி அதுவும் காய்ச்சிறது. நான் அந்த சாப்பாட்டில் உழவை எடுத்து கொண்டு வரது.
அப்போ இருக்கா நான் ஹாஸ்டலில் படிக்க போகிறேன். போக ஹாஸ்டலுக்கு போய் நான் பார்த்து கீத்து போட்டு வாரேன். வர அந்த பஸ்ஸு நான் ஏறின பஸ் எங்கே வந்து நிற்கிது, எங்கே வருது, தேராவதி தான் நடக்குது. சொன்னதுக்கு கொண்டு வந்து வைக்க விட்டான் பஸ்ஸில். ஒரு யாச்சி நான் நின்ற கோயில் எப்படி யாக்கள் எல்லாம் அமலக்கிட்டு இருக்குங்கள். நுறுவ நகை வச்சிருந்தேன், நான் நல்லா உடுப்பு நடப்பு எல்லாத்தோட தான் போவேன். அப்படி இந்த கோயிலுக்கு போய்க்க அப்படித்தான் போவேன். பெரிய சன்னதிக்கு வளர கோயிலுக்கு போய்க்க அப்பாவோட போய்க்க விளக்கிட்டு கொண்டு போவேன். அந்த மூட்டம் இல்லை அழிஞ்சுத்து வஞ்சி வேணிக்க படிப்பிக்கணுமன்ற அந்த ஒரு கிடக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை. சும்மா நம்மளா போய் நிற்க புறக்கி விட்டு ஒன்றும் இந்த சௌரங்கள்ன்ற புள்ளிகள் எல்லாம் அடுத்த வசதியில் இறங்கி கொண்டு வரதில் என்ன கண்டு தலையை ஓட்டு கொண்டு போவேன். நானும் அப்படி ஒரு பேக்கோட கருத்துறைக்கு போகிற பஸ்ஸுன்ற இப்படி பார்க்குறேன் இல்லாடா. சும்மா தட்டி வாசிப்பேன். கருத்துறைன்னு வாசிப்பேன். பார்க்க எனக்கு தெரியல. அவையெல்லாம் என்னோட கூடி பிறந்த அக்கா அப்படி பிள்ளைகள் எல்லாம் போக நான் கண்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி போட்டு அவை என்ன நிமிந்து பார்க்கல. அவையும் கண்டுட்டு அவை பேசாமல் டக்கண்டா நல்லா அவளுக்கு கொண்டு போயினோம். நான் அப்படியே அந்த பேக்கோட அப்படி கேட்க கண்ணால் தண்ணி வராத ஒரு குறை ஒழிய அதில் ரெண்டோன்னா அந்த முருகனை நான் கேட்குறேன். முருகா, நீ எனக்கு வார வருஷம் எல்லா நிலைமைகளையும் எனக்கு தண்டி நான் இந்த அடைய வச்ச நகைகள் எல்லாத்தையும் நீ நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு சக்தி அவருக்கு எனக்கு கொடுத்து அவர்கிட்ட வருத்தத்தை மாற்றி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வந்து எங்களை விட்டியாக இருந்தால் நான் இந்த இடத்துக்கு இந்த ஆலயத்துக்கு நீ அழைப்பு விடு, நான் வருவேன். இந்த என்ன சூழ்நிலையில நான் வருவேன், நீ அழைப்பி விடாண்டு. நீ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை எங்களை உருவாக்கி வருத்தங்களை மாற்றி எங்களையும் இந்த 4 பேரையும் போல 4 பேர் தானே. அப்போ 4 பேர் இருக்கிறேன். அப்போ நான் கொஞ்சம் இல்லாம 4 பேருக்கு பயம். இப்போ பயம் இல்லை, அறிஞ்சிட்டேன் 4 பேர். அந்த முட்டாள்தனமான நினைச்சு போட்டேன். முட்டாள்தனமான தான் அது என்றால் அந்த வருஷம் அடுத்த வருஷம் அள்ளி கொட்டுருவார் முருகன். வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, என்ன குழைப்பு அவர் குழைப்புண்டு அள்ளி கொட்டுறார். அப்போ நல்ல சந்தோஷமா நானும் போகிறேன். சமைக்கிறதுக்கு எல்லா இடம் போகிறேன், வேலை செய்கிறேன், எல்லாம் மீட்டு கொண்டு வார கட்டத்தில் அங்காளு வருஷம் வருது. அப்போ எனக்கு அந்த நான் அதில் சன்னதில் 2 நேர்ந்த நெல்லோ இணைச்ச நெல்லோ அந்த கண்ணீர் மெல்கு காரம் இணைச்ச நெல்லோ அதை நான் மறந்து போய் இந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போட்டு அடுத்தால பிடிச்சி போவேன். அப்படின்றதுக்காக தவிர மற்றபடி போகக்கூடாண்டு இல்லை. போகத்தான் போனோம், ஒரு நாள் போவோம். உங்களுக்கு செய்து கொடுத்துட்டு பின்னார கை போவோம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. மறந்த தண்டில் எண்ணம் இருக்குது. இந்த தேருக்கு தான் நாங்கள் அப்படின்னா அந்த இப்படி எல்லாத்த காட்சிகளை கண்டு மனம் பிடிச்சது. அப்போ நம்புறீங்களோ தெரியாது அவர்கிட்ட புதுமையை. அங்கே நிற்கிறேன்னு எனக்கு கலை வந்த மாதிரி கிடக்கு. போகணும்ட்டு கலை விட்டு வாரது மாதிரி தான் இழுக்குது போகணும்னு இழுக்குது. மச்ச தேங்குவது அறியால் அழிஞ்சு போட்டேன். என்ன செய்கிறது? சரி பிள்ளை எனக்கு நிற்கலாமல் கிடக்கு. நான் முருகனடிக்கு போகணும். இந்த பாசலை தயவு செய்து கட்டடா எல்லாம் சமைச்சு வைக்கியாச்சு. எனக்கு சாப்பாடும் மாட்டேன். நான் எடுக்கிறேன். நான் கட்டி முடியாம மிச்ச சாப்பாடு எல்லாம் மிரக்கறி மச்சந்து சாப்பிட்ற அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு வரேன். அப்போ போட்டால் சொல்லிச்சு, ஆண்டி நீ கோயிலுக்கு போகிறோண்டா, அப்போ நான் கொண்டு வருவேன். இல்லையோட இவ்வளோ நீ கொடுக்க வேண்டாம், நான் போகிறேன் வந்துட்டு நான் போட்டேன். மிதிசாட்டி ஓடி போச்சுன்னா போய் மழண்டு தண்ணி அள்ளி தலையில ஊற்றினேன். அவ்வளோ தான் தெரியும். சீலியை சுற்றினேன் மிதிசா. அதில் இந்த சைக்கிள் ஏற்றி கொண்டு அந்த கிராம கூட்டில் விட்டு அங்கே போக தேரெல்லாம் முழுத்து சுவாமி இறங்கையில் தேரடியில் நிற்கிது. வடிவா சுற்றி கும்பிட்டு அரிச்சனை எல்லாம் செய்து போட்டு எங்கே போகிறோன்னு திக்கி சரியாக இப்படி பார்த்து வாசலில் முருகன் உள்ளுக்கு போட்டேன். இருக்கா ஒரு பொடிக்காண்டு தலசை கட்டி வெள்ளை தலசை கட்டி கொண்டு தருது. வேண்டி ஒரு மூலியாக இருந்து சாப்பிட்டுட்டு விட்டுட்டு வா. அதை நிரல் இல்லையோ அழைப்பு இல்லையோ என்ன சொல்லு. நீங்க சொன்னா சரிதான். அது என்ன நான் சொன்னா சரி. உங்கள்ட அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. எனக்கு இப்ப சொல்லுங்க, சில பொடிகள் சில ஆக்கள் சொல்லுவீங்கன்னா தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அன்றைக்கு ஒரு ஆக்கள் வந்து கதை கேட்க சொல்லிச்சோ கடவுள் நம்பிக்கை இல்லையா? உண்மையாக நான் செஞ்சு போனேன். நான் என்ன எனக்கு தானே வேலை இல்லாது நான் சொல்லி போட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு சொல்லக்கூடாது. அதற்கு நான் உடனே அதில் வச்சே சொல்லி போட்டேன். இதெல்லாம் கதைக்க போனால் கணக்கு நாங்கள் எந்த கடவுளை ஒவ்வொரு திட்ட மனநிலையும் ஒவ்வொரு இப்போ நான் புள்ளைன்னு சொன்னது அந்த மனநிலை அந்த பிள்ளைகளுக்கு புள்ள ஏதோ ஒரு விதத்தில் தாக்கப்பட்டதுகள். தாக்கப்பட்ட நேரத்திலையும் நீங்கள் கடவுளை உண்மையாக இருக்கிறார் என்று விசுவாசித்து நேர்மையான முறையில் நடவுங்கோ. அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். அவரோட இருக்கிறார்ன்றதை மறந்து விடாங்க. அவர் தூரத்தில் இல்லை, இந்த பிறந்த தேசத்தில் இருக்கிறார் என்று கேள்வி. ஆனால் அவர் இருக்கிற இடம் உங்கள்ட உடம்புக்குள்ளான் அவர் இருக்கிறார்.
அதை மட்டும் என்னோட ஒருத்தர் இருக்கிறார் அவர் எனக்கு நல்லது செய்வார், அவருக்காக நான் வாழ்கிறேன், அவற்றை வழிநடத்தல நான் வாழ்கிறேன், நான் நேர்மையாக நடக்கிறேன், நல்லதை செய்கிறேன் நினச்சி கொண்டு வாழுங்க. அவ்வளோ காணும். சரி, இந்த சோளத்தை பாருங்கோ, பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பாருங்கோ, பேசாதீங்க, நான் தின்றேன். எனக்கு வேகடா தின்னு ஒன்று தான் இருப்பேன். சாப்பாடுனா காணும். வளர்ற கோவில் போகணும், சோறு தின்ன சென்னைக்கும் போகணும். அண்ணா நல்லா இருக்கும். சரி, முடிச்சு கொள்கிறோம். நன்றி. நன்றி.